அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைக்கு 2 மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் தெரிவிக்கலாம். நீங்கள் எங்கள் ஃபாலோவராக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஹாய் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ என்ன 2 முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்களோட அமைப்பில் இருக்க இப்போது உங்களோட தாலுக் வரும், மாவட்டம் வரும், ஸோ கிராமம் வரும், இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு முகாம் ஒன்று நடைபெற இருக்கிறது. அந்த முகாமில் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களோட ஏதாவது மாற்றங்கள், அதாவது அட்ரஸ் மாற்றமாக இருக்கலாம், இல்லை ஏஜ் மாற்றணும், இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஆட் பண்ணணும், நேம்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த சிறப்பு முகாமில் வந்துட்டு உங்களுக்கான அப்டேட் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த முகாம்களில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக பொருள் வழங்கல் குறித்து ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆவணப்படி, அதாவது அந்த சட்ட திருத்தத்தின்படி நீங்கள் வந்து முகாமில் வந்துட்டு முறையீடு செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ முறையீடு செய்து என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்கேஸ் ஏதாவது அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம வாங்குகிற பொருட்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா அந்த முகாமில் நம்ம தெரிவிக்கலாம். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வாங்குகிற பொருட்களும் இதுவும் தரமற்றதாக இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த முகாமில் வந்து நம்ம தெரிவிக்கலாம். ஸோ அதனால் என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்திங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து குயிக்காக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதில் மிகவும் அதிகமாக இருக்கும். ஸோ ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து பயப்படாமல் இந்த முகாமில் எல்லாருமே கலந்துக்கலாம். ஸோ வந்துட்டு உங்களோட ஏஜ் வைஸ் சீனியாரிட்டிலாம் இருக்கும். இதில் ஏஜ் வைஸ் இதில் சீனியாரிட்டி அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த சீனியாரிட்டி பிரகாரம் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த முகாமில் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த முகாமில் கலந்துக்கும் போது உங்களோட பெயர் மாற்றமாக இருக்கட்டும், இல்லை குறைகளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த மாவட்ட பொருள் வழங்கல் குறித்து முகாமில் நீங்கள் கண்டிப்பாக முறையீடு செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அதற்கான ஸ்டெப் பார்த்திங்கன்னா அடுத்த மூமெண்ட்டுக்கு உங்களுக்கு குயிக்காக மூவ் ஆகிடும். ஓகேங்களா? இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த 50+, 60+, 70+, ஸோ இந்த ஏஜ் பீப்புள் வந்துட்டு ரேஷன் கடைக்கு போகும்போது ரொம்ப வந்துட்டு இந்த கூட்ட நெரிசலில் வந்து ரொம்ப நிற்க முடியாத சூழல் வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 1 hour 1.5 hours நம்ம நின்று பொருட்கள் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால் வாங்க முடியாது. 60+ இருக்கவங்க கண்டிப்பாக we can't to stay. நம்மளால் ஒரு 1.5 hours நிற்க முடியாது அந்த இடத்துல, இல்லைங்களா? ஸோ வெயில் இருக்கலாம், இல்லை என்ன இருக்கலாம். இது இவங்களுக்காக ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 50+, 60+, 70+ இருக்கவங்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிறப்பு முகாம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சீனியாரிட்டி, அதாவது சான்றிதழ்னு ஒன்று இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 60+ங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களோட சான்றிதழ் ஒன்று, அதுக்கப்புறம் உங்களோட புகைப்படம் ஒன்று. உங்களோட நீங்கள் வந்து 60+ங்கிறதுக்கான அடையாளமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேஷன் கார்டும், ஆதார் கார்டும், பேன் கார்டும் தான். ஆக்சுவலாக உங்களோட ஏஜ் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். இதற்கான ஏதாவது ஒரு கார்டும் ப்ளஸ் வந்து உங்களோட ஒரு புகைப்படமும் இருந்தால் போதுமானது. நீங்கள் வந்து 60+, 70+, 80+ங்கிறதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்றிதழ் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது எப்படின்னா வீட்டிற்கே வந்து பொருள் வழங்கும் திட்டங்கிற மாதிரி ஒன்று செயல்முறைக்கு வர இருக்கிறது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரேஷன் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சான்றிதழை காட்டினீங்க அப்படின்னா நீங்கள் க்யூவில் நிற்காமல் உங்களுக்கு பொருள் வழங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதற்காக அந்த வீட்டிற்கே வந்து உங்களை வந்து செக் பண்ணிவிட்டும் ஒன்ஸ் போவாங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் 60+ அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சான்றிதழ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அந்த சான்றிதழை வந்து அங்கே காட்டும் போது உங்களுக்கு வந்து க்யூவில் நிற்காமல் பொருட்கள் வழங்கப்படும். ஓகேங்களா? இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா கண்டிப்பாக பெரியவர்களாக வந்து க்யூவில் வந்து 1 மணி நேரம் நிற்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்க இருந்தாங்கன்னா இதை எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.